ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு ஜனவரி 6ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிச்சு. விடுமுறை நீட்டிக்க போகிறதா சொல்லி ஒரு தகவல் வளருது. இப்போ அந்த தகவலுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டபடி நாளை பள்ளிகள் திறக்கப்படுகிறது. நாளை பள்ளிகள் திறப்பு. அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை 2/1/2025 திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகள் திறப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சன் நியூஸ்லையுமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. விளக்கம்: அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை ஜனவரி 2 திட்டமிட்டபடி பள்ளிகள் திறப்பு. விடுமுறை நீட்டிப்பு என சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவிய நிலையில் பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாளை பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலுமே பள்ளிகள் திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து ஒரு சில ஸ்கூலில் ரிவிஷன் டெஸ்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து கூட ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை. அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை ஜனவரி 2 அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே பள்ளி திறக்கப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு சனி ஞாயிறு வார விடுமுறை வருவதால் ஒரேடியாக திங்கட்கிழமை ஜனவரி 6ஆம் தேதி பள்ளியினை திறக்க வேண்டும் என பெரும்பான்மையான பெற்றோர்கள் மாணவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் திட்டமிட்டபடி நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தற்போது ஆலோசனை நடத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேவே அதிகமாக வருது. அதனால் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி முடிக்கணும். பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் கண்டக்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக 11th 12th பப்ளிக் எக்ஸாம் போயிடுவாங்க மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து. அதனால் பார்த்தீங்கன்னா நாளை பள்ளிகள் திறக்கப்படுது. பள்ளிகள் திறப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை இப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த செய்தி இப்போது வெளியிருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை 38 மாவட்டங்களிலுமே பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பள்ளிகள் திறப்பதற்கான எல்லா பணிகளும் தீவிரமாக நடைபெற்று முடிந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.